ஸ்மார்ட் கிரிட் அப்படிங்கிறது ஒரு அப்கிரேடட் டிஜிட்டல் எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க் தான் ஸ்மார்ட் கிரிட்னா. இப்போ ட்ரெடிஷ்னல் பவர் கிரிட்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து என்னென்னா ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே எனர்ஜி ஜெனரேட் ஆகுதோ இங்கேருந்து கன்சியூமர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ-வே கம்யூனிகேஷன். அது டூ-வே கம்யூனிகேஷன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி அதை எடுத்துக்கும். இப்போ வந்து பவர் சப்ளை எப்படி வருதுன்னா தேவையானதை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ரீசன் பண்ணி விட்ரும், அந்த எனர்ஜியை ரீசன் பண்ணி விட்ரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் சென்சார்ஸ்லாம் இருக்கும். எதுக்காகனா மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோவை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும், அதாவது பெஸ்ட்டாக நமக்கு எஃபிஷியண்ட்டாக அது யூஸ் பண்ணும், பவரை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும் வேஸ்ட் ஆகாமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் வாட்சுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதே மாதிரி தான். இப்போது ஸ்டாண்டர்ட் கிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து அது பாட்டு கொடுத்துட்ருக்கும், நிறைய வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு அதில். ஆனால் ஸ்மார்ட் கிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜிஸஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரினியூவபிள் எனர்ஜி இப்போ சோலார் பேனல்லேருந்து பவர் எடுத்து நம்ம சோலார் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து ஸ்மார்ட் கிரிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டூ-வே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டூ-வே கம்யூனிகேஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு பவரை கொடுக்குது. ஸோ அந்த பவரை கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் என்ன சோலார் பேனல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த எக்ஸஸ் எனர்ஜியை என்ன பண்ணோம் அப்படின்னா கிரிட்டுக்கே அனுப்பிடும். இப்போ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாமே வந்து ஓல்டு ஸ்பின்னிங் மீட்டர்ஸை வந்து இந்த ஸ்பின்னிங் மீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து டைரெக்டாக யூட்டிலிட்டி கம்பெனிக்கு சென்ட் பண்ணிடும், எலிமினேட்டிங் த நீட் ஃபார் மேனுவல் மீட்டர் ரீடர்ஸ். ஸோ உங்களுக்கு நேரடியாக வந்து இந்த ரீடிங்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தேவைப்படாது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் செல்ஃப் ஹீலிங் நெட்வொர்க்ஸ். இப்போ வந்து ஒரு மரம் வந்து பவர் லைனில் விழுந்துருச்சு அப்படின்னா சென்சார் வந்து அந்த ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பவரை வந்து ரீரூட் பண்ணி விட்ரும். ஸோ லைன்ஸ் மூலமாகவே அந்த பவரை வந்து ரீரூட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு பவர் இல்லாமல் போகும். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஸ்மார்ட் கிரிட்டோட அட்வான்டேஜஸ். ஓகே, தேங்க்யூ.